ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுக்கு இந்த பதிவுனா பசுமாட்டுக்காக. இது ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட பதிவு. எப்படின்னா, பச்சரிசியை வைக்காதீங்க பசுமாட்டுக்கு. அது கண்ணு போடாத பசுமாடாக இருந்ததுன்னா யாரோ தெருவில் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பச்சரிசியை வச்சிங்கன்னா அந்த பச்சரிசியை சாப்பிட்டுதுன்னா வயிறு ஊதி செத்துரும். இந்த இந்த பாவ செயலுக்கு பரிகாரம் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் தெரியாத தனமாக வச்சிடாதீங்க. ரெண்டாவது, யாரு அப்பா அம்மாவுக்கு தேவசம் கொடுக்க முடியல, அன்னைக்கு வேலையாக இருந்ததுன்னு வருத்தப்படாதீங்க. அன்னைய தினத்துக்கு பசுமாட்டுக்கு அரிசி, வெல்லம், வாழைக்காய் இதெல்லாம் வச்சு நீங்கள் பசுமாட்டு கொடுத்துட்டாலே உலகத்தில் உள்ள 30 கோடி தேவர்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி, அதேமாரி பெரியோர்கள் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 4-5 பேர் வயசானவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அது உங்கள் பெற்றோர்களுக்கு கொடுத்த மாதிரி. இல்லை வயசானவங்க இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு திதி கொடுத்தா மாரி. அதேமாரி ஒரு பசுமாடு இருந்ததுன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு குழந்தை பெற்ற தாய்க்கு பால் இல்லைன்னா டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பசும்பால் கொடுங்கங்கிறாங்க. அந்த குழந்தை ஆக்டிவாக இருக்கும், அதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாத்துலேயும் அந்த பசுமாடு தான் இருக்குது. பசுமாடை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அந்த பாலை வாங்கி காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். குடிக்கும் பொழுது அது ரத்தம் தான் நமக்கு பாலாக கிடைக்கிது. அதனால் நாம் அதுக்கு ஒரு உணவு கொடுக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். மற்றபடி என்னென்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற துவரம்பருப்பு, கோதுமை, பைத்தம்பருப்பு இதெல்லாம் பூச்சி பிடிச்சின்னா கொட்டிடாதீங்க. அதை புடைச்சிட்டு அதை தண்ணியை ஊற்றி 4 தடவை அலசுங்க. 4 தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் அதை ஊற வச்சு வைங்க. அது உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும். பசுமாடுன்னு அலட்சியமாக நினைக்காதீங்க. பசுமாடும் ஒரு தாயும் ஒன்று. தாய் தன்னுடைய குழந்தையை பெற்று அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் கொடுக்குறா. ஆனால் அந்த பசுமாடு அப்படி கிடையாதுங்க. அதுவும் தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கும் கொடுக்குது, நம்ம எல்லாருக்கும் கொடுக்குது. அது வாயில்லாத ஜீவன். அந்த வாயில்லாத ஜீவனை ஒரு தெய்வமாக மதிங்க. அதை நல்லபடியாக வச்சுக்கோங்க. அதை நல்லபடியாக வச்சுக்கிட்டாலே நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா பசுமாட்டை தொட்டு வணங்கிட்டு போங்க. அது உங்கள் பெற்றோரை வணங்குற மாதிரி. நீங்கள் அதை தொட்டு வணங்கிட்டு போனீங்கன்னாலே அது போகிற இடம் நல்லபடியாக விடியும். அதனால் ஒரு ஜீவகாருண்யம்னா பசுமாடு. அந்த பசுமாட்டை எல்லாரும் வணங்குங்க. நேர்மையான முறையில் நடங்க. பசுமாட்டுக்கு ஒரு தீங்கு இழைக்காதீங்க. அது வாயில்லாத ஜீவன், அது பாவம். அந்த பாவத்தை யாரும் சுமக்காதீங்க. உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா அதை விட்டுடுங்க. அனாவசியமாக கண்டதையும் வச்சு அதை சாகடிக்காதீங்க. அது ரொம்ப பாவம்.